இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரி யாராவது தேங்காய் உடைக்க தெரியாதவங்களா இருந்தா இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்க. ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரேணுஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய வீடியோவோட வந்திருக்கேன். என்னன்னா, தேங்காவே எனக்கு உடைக்க தெரியாது, ஆனா இன்னைக்கு ஈஸி தூசி அப்படின்னு சொல்லி ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இந்த வீடியோல நான் தேங்காய் உடைச்ச ஃபுட்டேஜை வந்து லைவாவே அப்படியே ஷூட் பண்ணி வீடியோ கொடுத்துருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு தேங்காய் உடைக்க தெரியாதுன்னு என் வீட்டில் இருக்கவங்க, என் ஃபேமிலி, சொந்தக்காரங்க எல்லாருக்கும் தெரியும். சில நேரத்துல அதை நினைச்சு நான் கவலை கூட பட்டிருக்கேன். தேங்காய் உடைக்கணுங்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன் அந்த மாதிரிலாம். இன்னைக்கு வந்து தேங்காய் உடைக்கிறத நான் வீடியோ கொடுத்துருக்கேன், பாருங்க. இதை எங்க கத்துக்கிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்குன்னு இருக்கு யூடியூப் சேனல். அதுலதான் வந்து நான் வீடியோ பார்த்தேன். ஈஸியா உடைக்கிறது ட்ரிக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா ஒரு அடியிலேயே சூப்பரா உடைஞ்சிருச்சு. இது தெரியாம போச்சே அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, தேங்காய் உடைக்கணும் அப்படின்னா என்னோட கையெல்லாம் செவந்து போயிடும். அருவாளை உடைக்கவே மாட்டேன். நான் தேங்காய் உடைக்கணும், யாருமே இல்லை, சட்னி போட்டுதான் ஆகணும், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னா நான் போய் அம்மிக்கல்லுல போட்டு நச்சு நச்சுன்னு அடி வெளுத்து சுக்கு சுக்கா ஆக்கி அந்த மாதிரி தான் உடைச்சிட்டு இருப்பேன். இதெல்லாம் வந்து என்னடா இது, வெளியே சொல்லிக்க முடியாத அளவுக்கு ரேஞ்சில் தேங்காய் நம்ம கூட பாடாப்படுதே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சு. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கும் புரியும். இந்த தேங்காய் உடைக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ரிஸ்கான வேலையாக தான் இருக்கும். இதை வந்து ஈஸியாக உடைக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தேங்காய் உடைக்கவே தெரியாதுங்கிறவங்க கூட ஈஸியாக உடைச்சிடலாம். தேங்காய் உடைக்கும் போது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கண்ணுக்கு கண்ணு தானே இப்படி இப்படி லைன்ஸ் இருக்கும்ல, இந்த லைன்ல தானே வந்து அடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா அதை ப்ராப்பரா சொல்லித்தராம விட்டுருந்துருக்காங்க நம்ம வீட்டு பெரியவங்க. நான் ஒரு வீடியோல பார்த்தேன், தேங்காய் உடைக்கிறது வந்து ஈஸியா உடப்படணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு. 3 கண்ணு இருக்கும்ல, இங்க பாருங்க, 1 2 இந்த சைடு 1 இருக்கு, 3. சுத்தமா குடுமியை பிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால நான் வந்து பிக்கல, கொஞ்சம் இருக்கு இதுல வந்து. இப்ப இதை பிச்சுட்டு கூட உடைக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இங்க பாருங்க, இங்க பாருங்க 3 கண்ணு இருக்கா. இந்த 3 கண்ணுல வந்து ஒரு கண்ணு மட்டும் தனியா இருக்கும். இங்க பாருங்க, இவ்வளோ தூரத்தை ஒரு கண்ணே ஆக்கிரமிச்சிருக்கு. ஆனா இந்த 2 கண்ணும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பக்கத்துல பக்கத்துல இருக்குல்ல, இந்த பக்கத்துல இருக்க கண்ணுக்கு நேரா ஒரு கோடு போகுதுல, இந்த கோடுல தான் வந்து நம்ம உடைக்கணும். இப்ப நான் அதுலதான் உடைச்சேன். தேங்காய் உடைக்க எனக்கு வரவே வராது. எங்க வீட்டுல இருக்கவங்க இன்னும் தேங்காய் உடைக்க தெரியல அப்படின்னு என்ன கிண்டல் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வந்து இருக்கும். ஒரு ஒரு சில நாள் பூஜை நேரத்துல எல்லாம் எல்லாமே பண்ணிருவேன், ஆனா தேங்காய் உடைக்கிற வேலையை மட்டும் யார்கிட்டயாவது கொடுப்பேன். அப்ப வந்து அது ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்கும் சில நேரத்துல. இன்னைக்கு வந்து தேங்காய் ஈஸியா உடைச்சிட்டேன். இங்க பாருங்க, 2 தேங்காய் உடைச்சிட்டேன், இன்னும் 3 தேங்காய் உடைக்கணும். இது வந்து ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்றதுக்காக நான் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். தேங்காய் உடைக்கிறத வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்க. இப்ப வந்து இந்த தேங்காய்ல நான் எந்த கோடுல அடிக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கண்ணு மட்டும் கொஞ்சம் தனியா இருக்கு, இந்த 2 கண்ணும் பக்கத்துல பக்கத்துல இருக்கு. அப்ப பக்கத்துல இருக்க கண்ணுக்கு நேரா இருக்க இந்த கோடுல வந்து நம்ம அடிச்சோம் அப்படின்னா ஒரு அடி 2 அடியிலேயே டக்குன்னு உடைஞ்சிருது. சில நேரத்துல தேங்காய் உடைக்கணும்னா எனக்கு கையெல்லாம் வலிக்கும், செவந்து போயிரும். அப்படியே தேங்காவை நம்ம பிடிச்சிருக்கும் போது கஷ்டமா இருக்கும் தேங்காய் உடைக்கவே. இன்னைக்கு ஈஸியா உடைச்சிட்டேன் அப்படின்னா என்னாலே நம்ப முடியல. கொஞ்ச நேரத்திலேயே 2 தேங்காய் உடைச்சிட்டேன். இந்த மாதிரி குடுமி பிக்கிறதும் வந்து கஷ்டமா இருக்கும், அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். தேங்காய்னாலே யார்கிட்டயாவது கொடுத்துருவேன். இன்னைக்கு வந்து நானே எக்ஸ்பர்ட் ஆயிட்டேன், எல்லாருக்கும் டிப்ஸ் சொல்லித்தர அளவுக்கு ஆயிட்டேன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. என்னோட ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் எனக்கு தேங்காய் உடைக்க வராது, தெரியாது அப்படின்னு. இன்னைக்கு நான் என்னோட சேனல்ல இந்த வீடியோவை போஸ்ட் பண்றதுல ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரி யாராவது தேங்காய் உடைக்க தெரியாதவங்களா இருந்தா இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்க. ஒரே நேரத்துல 50 தேங்காய் கூட உடைக்கலாம், அந்த அளவுக்கு வந்து ஜாலியா உடைச்சிட்டு இருந்தேன். நான் இன்னைக்குதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரே நேரத்துல 5 தேங்காய் உடைச்சிருக்கேன். இல்லைன்னா ஒரு தேங்காய் உடைக்கிறதுக்குள்ளயுமே அவ்வளோ பாடுபட்டுருவேன். ஒரு சில நாள் பாத்தீங்கன்னா தேங்காய் சட்னி போடணும்னு தேங்காய் உடைச்சிருவேன், கஷ்டப்பட்டு உடைப்பேன் அம்மிக்கல்லுல வச்சு. உடைச்சதுக்கு அப்புறம் கை எரிச்சல், வலி, செவந்து போயிரும். அப்படியே வந்து மூடி, தேங்காய் மூடிய 2ஐயும் வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பேன். அதுக்கப்புறம் தான் மறுபடியும் போய் தேங்காய் சட்னி போடுற வேலையை பார்ப்பேன். அந்த மாதிரிலாம் கடந்த நாட்களெல்லாம் நினைச்சு இன்னைக்கு சிரிப்பு வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணுங்க.
நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.